60வது ஸ்லோகம். கலைமகளின் அமுத மொழியும் ஆமோதிக்கும் காதணிகளும். சரஸ்வத்யா சுக்திஹி அமிர்தலஹரி கௌசலஹரி பிரபன்யா சர்வாணி ஸ்ரவணசுருகாபியாம் அவிரளம் சமத்காரஸ்ராகா சலிதசிரச குண்டலகணோ ஜனத்காரைஸ்தாரைர் பிரதிவச்சனமாஷ்டா யுவதே. வாக்தேவியான சரஸ்வதி அமுத பெருக்கின் இனிமையை ஒத்த தன் வாக் விலாசத்தால் தேவியை மகிழ்வித்துக் கொண்டிருக்கையில் அந்த அமுத பெருக்கு வெளியே சிந்தி விடாதபடி தன் காதெனும் சிறிய பாத்திரத்தில் அவற்றை நிரப்பி இடைவிடாது பருகிக் கொண்டிருக்கும் தேவியானவள் சரஸ்வதி தேவியின் சாதுரியத்தை பாராட்டும் வகையில் தலையை அசைக்கும் பொழுது அவளுடைய காதுகளில் அணிந்திருக்கும் தங்கமயமான குண்டலங்கள் நுட்பமான மணிகள் எழுப்பிய ஜனகணவென உரத்த சப்தமானது சரஸ்வதி தேவியின் அமுத மொழிகளை தேவியின் குண்டலங்கள் ஆமோதித்து வழிமொழிவன போன்று தோன்றுகிறது. இந்த ஸ்லோகத்தை சிரத்தையோடு பாராயணம் செய்யும் இடங்களில் இனிமையான மணியோசைகளின் ஜனத்காரணங்கள் கேட்கும். இதிலிருந்து தேவியின் சாநித்தியம் அந்த இடத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளலாம். சாதகர்கள் மதுரமான வாக்கினை உடையவராவர். ஊமைகளையும் கவிஞராக்கும் திறமை கொண்டது இந்த ஸ்லோகம். இதற்கு நோக்கான அபிராமி அந்தாதி பாடல் 78வது. அபிராமவல்லி அணிதரளக்கொப்பும் வைரக்குழையும்